ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரமதானுக்கு தேவையான ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி முன்னாடியே செய்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாங்குகிற சிக்கனில் இருந்தாலும் சரி, கொத்தமல்லி புதினாவாக இருந்தாலும் சரி, நம்ம எதுவாக இருந்தாலும் நிறைய வாங்கி வைப்போம் ரமதான் டைமில். ஸோ அதெல்லாம் எப்படி கெட்டு போகாமல் ஒழுங்காக சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி புதினாவை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய வாங்கி வைக்கும்பொழுது ஒரு க்ளீனான பிளாஸ்டிக் பவுலில் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுட்டு கொத்தமல்லியை கழுவாதீங்க, வாஷ் பண்ணாதீங்க. வாஷ் பண்ணிட்டோன்னா கெட்டு போயிடும். அதோடைய கீழே இருக்க அந்த காம்புகளை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதே மாதிரி தான் புதினாவும் வாஷ் பண்ணக்கூடாது. அதில் இருக்க அந்த கருப்பாக இருக்கிற இலைகள், கெட்டுப்போன இலைகள் அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா அது இருந்துச்சுன்னா கெட்டுரும். இந்த மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ வச்சுட்டு புதினாவெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண புதினாவெல்லாம் வச்சுருங்க. தண்ணி போட்டு கழுவிடாதீங்க. மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பவுலில் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் துருவல்லாம் அடிக்கடி தேவைப்படும். அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு சஹர் டைம்லையோ இஃப்தார் டைம்லையோ டக்குன்னு தேவைப்படும் போது சின்ன சின்ன பாக்ஸில் நம்ம வச்சுருக்கும் போது இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ரெசிபீஸ்லாம் நாங்கள் வர அடுத்த வீடியோஸில் போடுவோம். இதை நாங்கள் எப்படி சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு மட்டும் காட்ட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இரானி சிக்கன். ஸோ இதோட ரெசிபி கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் வரும். இந்த மாதிரி சிக்கனை நாங்கள் மேரினேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கோம். மேரினேட் பண்ண எல்லா சிக்கனையும் அதோட மசாலாவோடைய அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் மலாய் சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவும் கண்டிப்பாக அடுத்து வரும். ரமதான் ஸ்பெஷல் ரெசிபீஸில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் அதே மாதிரி ஒரு க்ளீனான பிளாஸ்டிக் பவுலில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சிக்கன் நகெட்ஸ். ஸோ இதோட ரெசிபியும் கண்டிப்பாக பின்னாடி வரும். ஸோ சிக்கன் நகெட்ஸ் செஞ்சு அதையும் பிளாஸ்டிக் பவுலில் நம்ம சேஃபாக எடுத்து வச்சிடுறோம். ஸோ தட் நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி சேஃபாக நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இறாலில் நம்ம நிறைய டிஷ்ஷஸ் செய்வோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg இறால் எடுத்துருக்கு. அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் போடுங்க. மஞ்சள் தூள் நல்லா ஒரு 3 tablespoons போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் அது நல்லா மிக்ஸ் ஆகிட்ட உடனே அடுப்பில் வச்சு அதை நல்லா வறட்டி எடுக்கிறோம். நல்லா குக் பண்ண வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா சலசலன்னு தண்ணி விடும். இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும். நம்ம தண்ணி ஊற்றவே கூடாது. அந்த இறால்லேயே தண்ணி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இறால் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த தண்ணியில் நல்லா வற்றிடுச்சு. இறால் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா குக்கான இறாலை இந்த மாதிரி ஜிப் பேக் இருக்கும், அதில் போட்டு வச்சுருங்க. இதில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு சஹர் டைமில் எதுலையாச்சும் இறால் சேர்க்கணுனாலோ இல்லை டக்குன்னு ஒரு மக்ரோனி செய்யணுனாலோ எதில் வேணால் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சிக்கன். இதோட ரெசிபியும் கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ரமதான் ஸ்பெஷல் ரெசிபீஸில். ஸோ இதையும் நாங்கள் மேரினேட் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ தட் எங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரமதானுக்காக நாங்கள் இது எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ தட் நம்மளுக்கு ரமதானில் நல்ல மீதி இபாதத் அதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சிடலாம். ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், வேலையெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரமதான் முபாரக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே.